ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு ஸ்நாக்ஸை வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இதுக்கு பேர் வந்து மல்லித்தா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து சின்ன பிள்ளையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸுக்கு சப்பாத்தியில் சீனியை வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. பட் அதையும் தாண்டி இதில் வந்து ஒரு சீக்ரெட்டு டேஸ்ட்டு வந்து இதில் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளு, ஹெல்த்தியும் கூட. ஆயில் கிடையாது, எதுவுமே கிடையாது, மைதா கிடையாது. ஒன்லி கோதுமை மாவு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. எப்படி செஞ்சுருக்கேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த சைஸ் கப்பில், குட்டி கப்பு தான், இந்த கிண்ணத்துக்கு வந்து நான் 2 கிண்ணம் அளவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு. மைதா மாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா மாவு வந்து இது மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஹெல்த்தின்றதுனால கோதுமை மாவு வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு போட்டுக்கிறேன். இன்னொரு கப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ அதுக்கு தக்கன நீங்கள் உப்பு போடுவீங்களா அந்த பதத்தில் நான் இவ்வளோ மாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விடுவோம். பட் இதில் வந்து எண்ணெய்லாம் விட வேண்டாம். அப்படியே ஒரு பரட்டி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட உப்பு எல்லாமே இந்த மாவில் ஒன்றோடு ஒன்று வந்து சேரும். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அதை மாதிரி பிசைஞ்சு உருட்டி வச்சுருங்க. இப்போ உருட்டி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து எல்லாம் ஊறுனா போதும். அந்த மாவு வந்து நல்லா எல்லாத்துக்கும் செட் ஆகிடும். 5 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நான் நம்ம கிச்சனில் இருக்கிற இந்த கடப்பாக்கல்லில் தான் வச்சு தேய்ப்பேன். சுத்தமாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மரக்கட்டை கல் அந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்க்கிறதுக்கு இது வந்து எனக்கு ஏதுவாக இருக்கும். யார் யார் இப்படி கிச்சன் மேடையிலே வந்து தேய்ப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி தான். சின்ன சின்ன உருண்டையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கையிலெல்லாம் பிச்சு போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி திரட்டிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி உருண்டையாக பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை வட்டமாக கட் பண்ணி அழகாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸோ இல்லை அந்த மூடி டைப்பில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மூடி வந்து ஷார்ப்பாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் வந்து. இதில் நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துப்பேன். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸே இருக்குது. பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சாச்சு. தண்ணி இப்போ நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த அந்த சப்பாத்தி மாவு எடுத்து இதில் போட்டுடலாம். நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை போட்டுடலாம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது, இந்த மாதிரி வரும். இதை இப்படி போட்டு அப்படி திருப்பி போட்டு ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேறு எதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடியணும். இதை எடுத்ததுக்கப்புறம் வேறு எதை போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு முடித்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் நல்ல பூவாக சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் துருவலையும் இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. நிறைய வேணுனாலும் நிறைய வச்சுக்கலாம். அப்போ தான் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நாட்டு சர்க்கரை வந்து போட்டுடலாம். இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். அதை நீங்கள் நல்லா உதுத்து போட்டுக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். இதையும் நல்லா போட்டதுக்கப்புறம் சேம் அதே தான், தேங்காய் துருவல் கொஞ்சம். அப்படியே ரோல் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இது வந்து நம்மளுக்கு உடையாது, எதுவுமே பண்ணாது. நம்ம எந்த ஷேப்பில் கொண்டு போகிறோமோ அந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து பதில் சொல்லும். அந்த மாதிரி உடையாது. நம்ம கட் பண்ணால் தான் இதுவாகும். இந்த மாதிரி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்து இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து
நாட்டு சர்க்கரையில் போட்டது, இது வந்து நார்மல் சர்க்கரையில் போட்டது. சூப்பராக இருக்குது. இதை வந்து இவ்வளோ டேஸ்ட் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் இந்த ஒரு டிஷ் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை எனக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இது தெரியவே தெரியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு வெண்ணிலா விலாக்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.